ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. நியாயாதிபதிகள் 5:31 பின்பகுதி. யார் பாடின பாட்டு அப்படின்னு சொன்னால், தெபோராலும் பாராக்கும் பாடின பாடல். யாருன்னு சொல்லும்போது முந்தன பகுதி சொல்லுது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினாங்க. பாருங்கள், கர்த்தரிடத்தில் எந்த ஒரு மனிதன் அன்பு கூறுறானோ அவன் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல நாம் பிரகாசமாய் இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சிசேராவின் சம்பவம். சிசேரா என்ன பண்ணுறான், 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:13 பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், அதில் சிசேரா என்ன பண்ணுறான், 900 இருப்பு ரதங்களோட. ஏன்னா பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான். அபினகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான்னு சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசேரா 4:12-13 பாருங்கள், 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைக்கிறான். அப்போது தெபோரால் பாராக்கை பார்த்து, நீ எழுந்துப்போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. அவள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறா. அவள் தீர்க்கதரிசி, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினாங்க. கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். கர்த்தர் தான் பாருங்கள் எல்லாமே யுத்தம் செய்கிறார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போனான். அங்கே தான் யாகேல் என்பவ இருக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா ஏபேரின் வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிருந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த யாகேல் யாருன்னா, கேனியனான ஏபேரின் மனைவி தான் யாகேலு. அவன் என்ன பண்ணுறா, அவங்க கூடாரத்துக்கு ஒடியாந்துடுறான். இவன் அவள் உடனே அவனுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும். ஏன்னா தெரியும், எதிரின்னு தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறா, உள்ளே வாரும், என் ஆண்டவனே, என் அண்டையில் உள்ளே வாரும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே அவனும் கூடாரத்துக்குள்ளே போன உடனே அவன் ஒரு ஜமுக்காலத்தினால அவனை மூடுறான். அவளை பார்த்து குடிக்க கொஞ்சம் தண்ணி மறைச்சி வைக்கிற மாதிரி செய்கிறான். குடிக்க கொஞ்சம் தண்ணி குடினோடனே இவன் தாகமாக இருக்கணுன்னே இவன் பால் கொண்டு கொடுக்குறா. குடிக்க கொடுத்து திரும்ப அவனை மூடினான். அதற்கு பிறகு என்ன ஆகுது, யாராவது வாசலில் இருக்காங்களான்னு, அங்கே இங்கேயும் இருக்காங்களான்னு பார்த்து கேட்டாங்கன்னா, இல்லைன்னு சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். யாராவது என்னையை பற்றி கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை கொண்டு தன் கையில் கத்தியை பிடிச்சிக்கிட்டு, சுத்தியலை பிடிச்சிக்கிட்டு மெல்ல அவன் அண்டையில் அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டான். அது உருவி போய் தரையில் புதைந்தது. அவன் நல்லா ஆயாசமான தூங்கின அவன் செத்து போனான் அப்படின்னு போட்டிருக்கு. இதை தான் இந்த இடத்துல பாடுறாங்க அவங்க. கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவுள். யாரை போல, சிசேராவை போல அழிய கடவுள். ஆனால் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பாங்க அப்படின்னு இருக்க கடவுது அப்படின்னு. வல்லமையான பிரகாசிக்கிற சூரியனா நல்லா பிரகாசிக்கும் தானே. இதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 60 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படின்னா கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருப்போம். அந்த சூரிய வெளிச்சத்தில் அநேக ராஜாக்கள், ஜாதிகள், அநேக ஜாதிகள் எல்லாரும் நடந்து வருவார்கள், நம்மக்கிட்ட வருவாங்க. எப்படி வெளிச்சமாக இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வருவாங்களோ அதே போல் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமையான வேளையிலே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்ம இடத்துல நம்மை சுற்றிலும் அமைதி நிலவும். அப்படி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக நாம் காரணமாக இருக்க கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சத்ருவின் சேனைகள் தினம் பெருகினாலும், இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடா இயேசு கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடா கைவிடா இயேசு கைவிடா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. கர்த்தாவே, எத்தனை பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் போனாலும் நீர் எங்களை கைவிடாதபடி எங்களுக்காக நீங்கள் யுத்தங்கள் செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்திலே அன்பு மட்டும் கூற வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிற ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிடத்திலே அன்பு கூறவும், ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உமக்காக வாழவும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் ஒருவனும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22 பின்பகுதி. இன்றைய கேள்வி: உம்முடைய எதினாலே அவர்களை எதுவாக்கும்? என்ன வாக்குன்னு கூட சொல்லலாம். உம்முடைய எதினாலே அவர்களை என்ன வாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது.